பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளும் கூட அவருடைய கிருபையினால் நான் கொண்டுபடி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நம்ம இந்த ஸ்பெஷல் கிளாஸில் தொடர்ந்து என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் அந்த பாட்டுக்கு நம்ம எழுதி சிலபல் பிரித்து அப்புறம் அதுக்கு நோட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்து பல்லவி ஒரு நாள் ஆச்சு, சரணம் ஒரு நாள். ஸோ அதுபோல் பார்த்து இப்போ பல்லவி சரணம் நம்ம நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஒரு நிமிஷம் நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். என் நிலைமை க்ளோஸ். ஓகே. ஸோ ஃபோனில் உங்களுக்கு இந்த மாதிரி 2 பேஜ் வச்சுருக்கிறது தெரியுதா? விசிபிளாக ரீட் பண்ணுற மாதிரி ஃபோனில் எப்படி இருக்கு? இல்லாட்டி சிங்கிள் பேஜ் கூட நான் போட்டு வரேன். இன்னும் 2டையும் ஒரே டைமில் பார்க்கலாம், இல்லாட்டி நம்ம எப்படி கூட வச்சு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதோடைய ஸ்கேல் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த ரூட் நோட் கண்டுபிடிச்சோம். அதுக்கு பல்லவி எண்டிங் லைன் எடுத்துகிட்டு இந்த காணவில்லை அதுதான் ஹம் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஹம் பண்ணி ரூட் நோட் கண்டுபிடிச்சி அப்புறம் மேஜராக மைனரான நம்ம ஏதோ நடுவில் அதாவது என்ன சொல்கிறது வேகாக தான் சூஸ் பண்ணோம். நமக்கு என்ன தெரியாது எங்கே மேஜர் நோட்ஸ் வருது அப்படின்னு. அப்படி அப்ராக்சிமேட்டாக சூஸ் பண்ணி ஜி ஷார்ப் வந்துச்சு அப்படின்னா அது மேஜர், ஜி ஷார்ப் இல்லாமல் ஜி வந்துச்சுன்னா அது மைனர். அதே போல் இன்னும் 2 நோட்ஸ் இருக்கும். இப்போ மேஜர்னால் ஜி ஷார்ப் வரும், அதே போல் சி ஷார்ப் டி ஷார்ப் வரும். மைனரில் ஜி ஷார்ப் வரும். மைனரில் ஜி வரும், அதே போல் சி ஷார்ப் டி ஷார்ப் வராது, சிடின்னு வரும். அப்போ இந்த 3 சேஞ்ச் வரதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேஜராக மைனரானு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ கண்டுபிடிச்சி தான் அந்த ஸ்கேல் எழுதணும். பல்லவிக்கும் அதே போல் சரணத்துக்கும் நோட்ஸ் எழுதியாச்சு. ஸோ இதுக்கு கார்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எழுதுனா பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம ஜஸ்ட்டு கார்ட்ஸ் எப்படி என்னன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம லெசன் கற்றுட்டப்போ ஃபஸ்ட் பேட்ச் சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு பாட்டுக்கு ஃபேமிலி கார்டே போதுமானது. ஃபேமிலி கார்டுனா 3 கார்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி மேஜர் இருக்குன்னா அதோடைய ஃபேமிலி கார்டு எஃப் மேஜர் ஜி மேஜர். ஸோ அப்போ இந்த 3 மேஜர் கார்டே போதும், நம்ம பாட்டு ஃபுல்லாக வாசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏன்னு சொல்லியிருந்தேன். அந்த 7 நோட்ஸுமே அந்த 3 கார்டில் வந்துடும். அப்போ இந்த 3 கார்டையை மாற்றி வச்சா மோர் தேன் இனஃப், நல்லாவே இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு தாண்டி நம்ம ஏன் மற்ற கார்டெலாம் இருக்குன்னு வாசிக்கணும். அப்போ நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறப்ப அது நமக்கு இன்னும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், தோசை ஊற்றி தராங்க, தோசை சட்னி, ஒரு தேங்காய் சட்னி சாம்பார், ஒரு தோசை தேங்காய் சட்னி சாம்பார் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும், திருப்தி ஆயிடும். கண்டிப்பாக நல்லா திருப்தியாகவும் நல்லா இருந்துச்சுங்க, சாம்பார் நல்லா இருந்துச்சு, சட்னி ஓட்டே சூப்பராக இருந்துச்சு அப்படின்றோம். ஆனால் அதே ஒரு தோசையில் எவ்வளோ வெரைட்டி ஊற்றுறாங்க, என்ன சொல்கிறது, கீ ஊற்றுறாங்க, அப்புறம் இன்னும் எவ்வளோ என்னமோ சொல்கிறாங்க. அதே போல் சட்னி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சட்னி, புதினா சட்னி, அந்த சட்னி, ஒரு 5-6 சட்னி, சில காலம் போனால் 10 சட்னிலாம் வைக்கிறாங்க. அப்போ அவ்வளோ டேஸ்ட் பண்ணுறப்ப அது பார்க்குறதுக்கே அப்படி இருக்குது. இத்தனை சட்னி, இந்த டேஸ்ட் இப்படி, அந்த டேஸ்ட் இப்படி. அப்போ இந்த இம்ப்ரூவைஸ் பண்ணும்பொழுது என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் அதனால தான் இம்ப்ரூவைசேஷனும். அதாவது இந்த தேவையான கார்டை வாசிச்சிருவோம், கார்டு அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டு இன்னும் அதுக்கு பேர்லாம் இம்ப்ரூவைசேஷன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கிறது நம்ம வாசிப்போம். ஸோ அதனால் நம்ம அது வாசிக்கிறது நல்லது தான், அது கற்றுக்கிறது நல்லது தான். ஏன்னா நம்ம ஒரே கார்டை வாசிட்டே இருந்தோம்னா என்ன சொல்கிறது, கேட்குறவங்களுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, கேட்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். சில நேரம் நமக்கே போர் அடிச்சிடும். திரும்ப அதே கார்டை வாசிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பல்லவி அது எத்தனை தடவை பண்ணாலும் அதே தான் வாசிக்கிறோம்னா ஒரு 4 வாட்டி 5 வாட்டி வாசிச்சது மேலே என்னப்போ இமேஜ் அந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ ஆனால் நமக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு லேர்னிங்கோ நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இம்ப்ரூவைசேஷன் பண்ணோம்னா நமக்குமே நல்லது, லேர்னிங் ப்ராசஸ்க்கும் நல்லது, அதே நேரத்தில் எல்லாருக்குமே அது குட். ஸோ அதனால் எல்லாருமே அது இம்ப்ரூவைசேஷன் பண்ணணுங்கிறது நல்லது தான். நானுமே அதை
நான் சொல்கிறேன், மோட்டிவேட் பண்ண எல்லாருமே அதை ட்ரை பண்ணுங்கள். 1-2 கார்டாகுது, எல்லா டிஃப்ரெண்ட் கார்டையும் பிடிக்க முடியாது, அட்லீஸ்ட் 1-2. ஸோ அதனால் நம்ம பேசிக் ஒரு சில கார்டு பார்ப்போம், பார்த்துட்டு அந்த டிஃப்ரென்ஸோட சஸ் கார்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஃபேமிலி கார்டு மட்டும், அப்புறம் ஃபேமிலி கார்டும் ரிலேட்டிவ் மைனர் மட்டும் 2, 3வது சஸ் கார்டெலாம் சேர்த்து பார்ப்போம், 4வது இந்த சாங்ஸில் வர ஒரிஜினல் கார்ட்ஸ் என்னென்ன கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பண்ணோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபோர் கைண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபேமிலி கார்டு மட்டும், ரிலேட்டிவ் மைனர், ஃபேமிலி கார்டு ரிலேட்டிவ் மைனரும் சேர்த்து, அடுத்து ஃபேமிலி கார்டு ரிலேட்டிவ் மைனர் சஸ் கார்டு 3 சேர்த்து பார்க்க போகிறோம். அடுத்தது சாங்குடைய ஒரிஜினல் கார்ட்ஸ். ஸோ எப்பவுமே இந்த ஒரிஜினல் கார்ட்ஸ் நான் பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, அப்போ அந்த நோட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வெறுமன கார்ட் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு எதுக்கு இங்கே வருதுன்னு தெரியாது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அவ்வளோதானே ஒழிய எப்படி இங்கே வருதுன்னு தெரியாது. ஆனால் சாங் இந்த மாதிரி சாங் நோட்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் கார்டு பார்க்கும்பொழுது நல்லாவே தெரியும் ஏன் இந்த கார்டு இங்கே செட் ஆகுது, இந்த டிமினிஷ்டோ ஆகுமெண்டடோ அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாட்டிலையுமே ஒரு டிமினிஷ்டு வருது, அதை நம்ம சாங் போகிறப்ப பார்ப்போம். சரியா? சரி, சாங் எடுத்துனா சாங் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே பார்த்துட்டு அந்த பாட்டு வந்து இ மேஜரில் இருக்குது, இ மேஜர் 4/4 ரிதம் பேலட்டில் இருக்குது. இது ஸ்டைல் வந்து கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல் மாதிரி தான் ரிதம் இருக்குது. சரியா? அதே போல் டெம்போ ஒரு 76 வச்சுக்கலாம், சாங்கோட டெம்போவும் அதே தான். ஓகே, ஸோ இப்போ இ மேஜர் நம்ம மோஸ்ட்லி வந்து இப்போ இ மேஜர் அப்படின்னா நம்ம அதிகபட்சம் ஸ்டார்டிங் வந்து அந்த ரூட் கார்டு இ மேஜர் கார்டே போட்டுடலாம். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா செட் ஆகும் மற்ற எல்லாத்தையும் விட. ஓகே, ஸோ கீழே வந்து ப்ளூவில் போடுறது கார்டு. சரியா? வெறுமனே ஈன்னு போட்டேன்னா மேஜர், மைனர் வரும்பொழுது எம் ஆட் பண்ணிக்கும். சரியா? ஸ்மால் எம் ஆட் பண்ணிக்கும். ஸோ வெறுமனே ஈ போட்டால் அது மேஜர் தான். ஸோ அப்போ எந்த ஒரு பாட்டுக்குமே நம்ம ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அந்த ரூட் கார்டை போட்டுடலாம். இப்போ இ மேஜர்னால் இ மேஜரை போட்டுடலாம், அதில் தான் ஆரம்பிக்கும். 95% அப்படி சொல்லலாம். ஒரு சில பாட்டு தான் என்ன ஆகுனா அந்த ரூட் கார்டு நோட்டில் ஆரம்பிக்காமல் வேறு நோட்டில் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பாட்டு என் நிலைமை பார்த்திங்கன்னா 4, 6, 7 ஈ வருது. அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு ரூட் கார்டு வந்து கொடுத்துட்டோம்னா ஆப்டாக பிறந்தோம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் அங்கே நம்ம ரூட் கார்டே போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இம்ப்ரூவைசேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் எல்லா கார்டும் இம்ப்ரூவைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அது வந்து யூ ஹேவ் ஃபுல் ஃப்ரீடம். ஸோ அதே மாதத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்ல எவ்ரி ஒன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துருப்போம். செகண்ட் பேட்சுமே கூட அந்த லெசன் பார்த்துருக்கோம். அதாவது 1, 2, 3, 4 அது மாதிரி கவுண்ட் பண்ணும்பொழுது இந்த 1 எவ்ரி ஒன் வரும்பொழுதும் இந்த லிரிக்ஸ் வந்து எந்த சிலபிள் வந்து வருது அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்ம கொஞ்சம் கார்டு என்ன பண்ணலான்னா எவ்ரி ஒன் வரும்போது மட்டும் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கார்டு சேஞ்ச் பண்ண. அப்புறம் மற்ற இடத்துலையுமே மாற்றலாம், பட் பிகினிங்கில் டக்குன்னு மாற்ற முடியாதுன்றதுக்காக எவ்ரி ஒன் வரப்போ மட்டும் நம்ம கார்டு சேஞ்ச் பண்ணி கூட பழகிறோம். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்னங்கிறது 1ல் ஆரம்பிக்கலை, என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் அப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ 1 வந்து நிலைமையில் தான் 1 ஆரம்பிக்குது. நிலைமை 2, 3, 4 அடுத்த 1 வந்து பாவியில் தான் வருது. இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா நன்றாய் அறிந்தவர் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா டி ஷார்ப்பில் முடியுது. நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி, அடுத்த பாவி ஈயில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பாவிக்கு வரும்பொழுது ஈ போட்டுடலாம். அதே போல் இப்போ ஃபஸ்ட் லைனில் எஃப் ஷார்ப்பில் முடியுதா, அதனால் அங்கே என்ன பண்ணலாம் நம்ம பி கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம வாசித்து பார்ப்போம், வாசிக்கிறப்ப கார்டு செட் ஆகுதுன்னு பார்ப்போம். செட்டான வச்சுக்குவோம், இல்லாட்டி தூக்கிடுவோம். இப்போதைக்கு எழுதுவோம், ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி போவோம், ப்ராக்டிக்கல் வரப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாவி என்னை அழைத்தவர், அதே போல டி ஷார்ப்பில் முடியுது, அதனால் இங்கேயும் ஒரு பி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து மீறின பின் ஸோ மீறின பின் ஃபுல்லாக எல்லாமே ஈ தான் வருது. அப்போ அங்கே இமேஜில் இருந்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு ஃபேமிலி கார்டு மட்டும் தான் நான் போடுறேன், அப்புறம் நம்ம ஆட் பண்ணும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ மீறின பின்பும் வெறுக்காதவர் வேறு, இங்கே வேருக்கு வந்து 3ல் தான் வருது, அதனால் நான் ஒன்றும் மாற்றலை, அப்படியே விட்டுறேன்.
1 2 தேர்ட்லேயும் மாற்றலாமா? எவ்ரி 1 மட்டும் மாற்றலாமா இல்லை தேர்ட்லேயுமே கூட கார்டு? ஓகே, தேர்ட்லேயும் போனால் ஸ்லோ பாட்டு தான், அதனால் தேர்ட் கவுண்ட்லேயும் ஆட் பண்ணுவோம். சரியா? ஸோ வெறுக்காதவர் பி எஃப் ஷார்ப்னு போகுது. பி மேஜரில் பார்த்தீங்கன்னா பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப்பா சி ஷார்ப் எஃப் ஷார்ப்பா எனக்கு குறைஞ்சி போச்சு. பி மேஜர் கார்டு என்ன? பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப் தானே? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், டி ஷார்ப் எஃப் ஷார்ப் தான். அப்போ பி எஃப் ஷார்ப் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பி மேஜரில் வருது. அப்போ அங்கே பி மேஜர் போட்டோம்னா வேறு காதவர், ஆனால் வர முடியும் போது ஜி ஷார்ப்பில் முடியுது. அப்போ நம்ம இ மேஜரில் வந்துடலாம். இ மேஜரில் கார்டில் இ ஜி ஷார்ப்பு பி, அப்போ இஏ வந்துடலாம். ஓகேவா? ஓகே, ரொம்ப ஸ்பேஸ் வேண்டான்னு பார்க்குறேன். அடுத்து உம்மை போல் என்னை. ஓகே, ஸோ நான் அந்த ஃபஸ்ட் சொன்னப்போல் எவ்ரி ஒன் வந்து ஏன் கண்டுபிடிக்கிறோங்கிறப்போ வந்து ஸோ அங்கே தான் மோஸ்ட்லி கார்டு மாற்றுறதுக்கு நல்லாவும் இருக்கும், செட்டும் ஆகும். இப்போ இங்கேயுமே உம்மை போல், இந்த போலுங்கிறது தான் ஒன்றில் வந்து ஆரம்பிக்குது. சரியா? ஸோ அப்போ இங்கே தான் வரும். ஆனால் போல் என்ன நோட் இருக்குது? ஏ சி ஷார்ப் வருது, ஏ சி ஷார்ப். அப்போ ஏ மேஜரில் தான் ஏ சி ஷார்ப் இ. ஓகே, போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. ஸோ டி ஷார்ப்பு எஃப் ஷார்ப்பு தான் டாமினேட் ஆகுது. ஸோ நம்ம யோசிக்க வேண்டாம், பி போட்டுடலாம். ஓகே, ஸோ அதே நேரத்தில் கார்டு போடும்பொழுது நம்ம இப்போ இங்கே ஏ மேஜர் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ரெண்டே நோட் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பி வருது. ஓகே, ஸோ 2 பி எஃப் ஷார்ப்பு, அப்போல்லாம் இங்கெல்லாம் பி மேஜர்லாம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ யார் வராங்க? ஓகே ஓகே ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த 2 நோட்டு சில நேரத்தில் வந்து அதிகமாக எந்த நோட்ஸ் இருக்கோ, எந்த கார்டு அந்த அந்த நோட்ஸ் அதிகமாக உடையதாக இருக்குதோ அதை சூஸ் பண்ணி போடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஒரு சில இடத்துல எப்படி இருக்குன்னா நோட்ஸ் அது ஒரு நோட்டை 2 நோட் தான் வரும், ஆனால் அந்த லைனையே வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணும் அந்த கார்டு. ஓகேங்களா? ஸோ அதே போல் இங்கே ஏ மேஜுங்கிறது உண்மை போல் அப்படிங்கிறது. ஸோ ஏ மேஜர் வந்து இங்கே டாமினேட் பண்ணுறதுனால அந்த அதுவும் இல்லாமல் 1 இங்கே தான் ஆரம்பிக்கும் இந்த போல். சரியா? ஸோ அது ஒன்று இருக்குது. ஓகே, போல் என்னை நேசிக்க வந்து 3ல் வருது. போல் என்னை நேசிக்க. ஸோ பி எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் பி எஃப் ஷார்ப்பு தான் முடியுது வேறு. ஸோ அங்கே பியிலே போட்டுரும். ஓகே, ஒருவரும் இல்லை. ஸோ ஃபுல்லாக பி தான், பிரச்சனை இல்லை. நேசித்தவரில் இதுபோல் அன்பை நேசித்தவரில் எங்கேயும் நேசித்தா வரும்பொழுது தான் 1 வருது. நேசித்தவரில் இதுபோல் தவறில் 3 பி இருக்கா? அப்போங்க பி மேஜரை போட்டுருவோம். இதுபோல் அன்பை பி மேஜர், ஏன்னா பி எஃப் ஷார்ப்பு டி ஷார்ப்பு 3 டாமினேட் ஆகுது, அதனால் பி மேஜர். காணவில்லை. ஸோ முடியுது, 3 இ வருது, அதனால் இ போட்டுடலாம். ஓகே, ஸோ அப்போ பல்லவிக்கு கார்ட்ஸு போட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த கார்டு வந்து நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கிற நோட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கார்ட்ஸ் போடுறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கார்டு அப்படிங்கிறது அது வந்து அப்ளை பண்ணுறது தான். நம்மளாக கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு கார்டெல்லாம் போட முடியாது. இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அந்த நோட்ஸுக்கு உள்ள ஆல்டர்னேட்டிவ் கார்ட்ஸ் நம்ம வந்து தேடி போடலாமே ஒழிய கார்டுங்கிறது கண்டுபிடிக்கிறது கிடையாது. நோட்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த நோட்ஸு என்ன நோட்ஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்டு வாசிக்க முடியும். இல்லைன்னா டிஸ்கார்ட் ஆகிரும், செட் ஆகாது. நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்டு வாசிச்சாகணும். ஓகே, ஸோ அப்போது இங்கே 4 6 இ வருது. நம்ம பாட்டும் ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ ரூட் கார்டை இமேஜரை போட்டுட்டோம். இளமை நன்றாய் அறிந்தவர் வர முடியும் பொழுது, ஆனால் இது 4th கவுண்ட் வருது, அறிந்தவர். ஸோ டக்குன்னு மாறுற மாதிரி இருக்கும், அது வாசிக்கிறப்ப பார்ப்போம். ஓகே,
அதே போல் பாவி எண்ணெய் 4 ஈ வருது, ஸோ ஈ மேஜர் போட்டோம். அப்புறம் அழைத்தவர் முடியும் பொழுது டி ஷார்ப்பில் முடியுது. ஆனால் இங்கே வந்து ஜி ஷார்ப் ஆரம்பிக்குது. ஜி ஷார்ப்ன்றப்ப நம்ம திரும்ப இ மேஜர் தான் வாசிக்கணும், ஏன்னா ஜி ஷார்ப்பு இ மேஜரில் தான் வருது. அப்போ இங்கே இ மேஜரில் தான் இருக்கிறோம், ஸோ அதனால் கார்டு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லை பார்த்திங்கன்னா எஃப் ஷார்ப் வருது. அப்போ நம்ம இங்கேயே பி மாற்றிடலாமா அப்படி கூட ஐடியா வரலாம். ஆனால் வாசிக்கிறப்போ செட் ஆகுது. ஏன் செட் ஆகுதுன்னா அலை இது வந்து ஒரு என்ன சொல்கிறது 1.5 2.5 அந்த மாதிரி இடத்துல வருது. அதுவும் இல்லாமல் ஜி ஷார்ப் ஈக்கும் நடுவில் வருது, சஸ்டெயின் ஆகல். அழைத்த டக்குன்னு மாறிடுது, அழைத்தவர் வருது தான் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுது. ஸோ அதனால் எஃப் ஷார்ப்பில் போட்டோம்னாலும் நமக்கு செட் ஆகாது. ஸோ இங்கே பி போட்டோம். அதுபோல் மீறின பின்பும் 3 ஈ 4 ஈ வரனால ஈ போட்டுட்டோம். வேறு காதவர். ஸோ இங்கே இது ஆக்சுவலாக இங்கே வந்து தேர்ட் கவுண்டில் வருது. மீறின பின்பும் 1 2 3 4. ஸோ அப்படி வரனால இது தேர்டில் வருது, வெறு வே அப்படிங்கிறது. நான் அதுமாதிரி டைமே பார்க்கலான்னு நினச்சேன், அந்த கவுண்ட்டுக்கு ஒரு தனியாக எடுத்து மறந்துட்டேன். சரி, நெக்ஸ்ட் வரேன் நான் பார்ப்போம். ஓகே, ஸோ வேறு காதவர் வந்து ஜிஷா முடியுது, ஈ போட்டோம். ஓகே, உம்மை போல் ஏ போயிட்டு நேசிக்க பி எஃப் ஷார்ப் வருது, இ எஃப் ஷார்ப் வரனால பி மேஜர் போட்டோம். ஒருவரும் இல்லை, ஸோ அங்கேயும் பி தான் இங்கேயும் பி தான். அப்போ அடுத்த லைன் வரனால போட்டிருக்கேன், ஸோ அங்கே சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை, பிலேயே அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஓகே, நேசித்தவரில் அங்கே அதே மாதிரி தான் வருது, ஏபி பிஇ. இங்கே வந்து இ வரல, இங்கே முடிகிறனால பழைய முடினால ஈயில் வந்து முடிஞ்சிருது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு பார்ப்போம். ஓகே, ஓகே, ஸ்க்ரீன் வந்திருக்கு உங்களுக்கு. சவுண்டு வச்சுக்கிறேன், சவுண்ட் வைக்கிறேன், பார்த்துட்டோன்னா சொல்லுங்கள், கொஞ்சம் வைக்கிறேன். நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காத. நம்ம எப்படி போட்டோம் கார்டு, எங்கே காணா போச்சு, இங்கே இருக்குது. ஓ, அறிந்தவர் அங்கேயே பி ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே பார்ப்போம். இளமை நன்றாய் அறிந்தவர், அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கவுண்ட்டை மட்டும் வருது, சரியா? அப்போ இங்கே வந்து பி மேஜர். அதே போல் பாவி வெறுத்தவர் வரும்போது பி, பாவி என்னை அழைத்தவர். ஸோ பாவி என்னை வெறுத்தவர் சொல்லிட்டேனோ, சாரி, அழைத்தவர். ஐயோ, ஓகே. ஸோ அப்போ இங்கேயும் பி. ஓகே, ஸோ இப்போ இந்த கார்டை நீங்கள் தொட்டு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இளமை நன்றாய் அறிந்தவர். ஓகே, ஹை ஆக்டேவில் இருக்குது, நாங்கள் ரெண்டையும் இறக்கிறோம். இளமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறி. ஓகே, ஸோ நல்லா தான் இருக்குது. திரும்ப இளமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறி. ஓகே, ஸோ நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த டக்குன்னு மாறுறதுனால ஒரு சிலருக்கு மேபி டக்குன்னு மாறினால வேண்டாம்னு சொல்லலாம், இல்லை பி நல்லா தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஏ நம்ம தூக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈயவே ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், இல்லை இங்கே மட்டும் கூட. இளமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை
அழைத்தவர் மீறின நல்லா தான் இருக்குது. ஏன்னா டக்குன்னு 2 வாட்டியும் பி வராமல் அந்த அடுத்தது மீறின பின் போகும்பொழுது போகிறதுனால நல்லா தான் இருக்குது. நல்லா தாங்கன்னா எனக்கு ஒரு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்போ, இப்போ இந்த கார்டு இது அதாவது இது வாசிக்கலாம், பி வராமல் இருக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன் போகும்பொழுது வாசிக்கிறவங்க சாய்ஸ். ஓகே, ஸோ லைவில் வாசிக்கிறப்போ எது செட் ஆகுது, அவங்களுக்கு வாய்ஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய சாய்ஸ் தான். சரியா? அதனால் இது தான் வரணும், இங்கே பி தான் வரணும், ஐயோ எப்படி இங்கே பி வராமல் இருக்கக்கூடாது, அப்படி ஒன்றுமே கிடையாது. நம்ம வாசிக்கிறனுடைய சாய்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே கேட்குறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே இங்கே 2 வாட்டி பி வந்த மாதிரி இருக்குது, பி நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால அப்படி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 2 பி வச்சோம் இல்லையா, அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு மாற்றினா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றலாம். ஸோ அதனால் மைண்டில் இப்போ வச்சுக்கோங்க. இளமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின் என்ன போட்டோம்? ஓகே, மீறின பின்பும் வே வரும்பொழுது பி மேஜர், வெறுக்காதவர் திரும்ப போயிட்டோம். ஓகே, மீறின பின்பும் இங்கே இருக்கா? ஓகே, மீறின பின்பும் வெறுக்கா மீறி மீறின பின்பும் வெறுக்காதவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் உம்மை போ. ஸோ இந்த பார் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ 71 இது ஒரு கவுண்ட் 1 2 3 4 போய்ட்டு வரும்போது அடுத்தது மேலே இங்கே 71லேயே 1 ஸ்டார்ட் ஆயிரும். 1 2 3 4 அப்புறம் அடுத்த 1 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கவுண்ட்ஸாக நமக்கு தெரியும் அந்த சிலபிள் வந்து 1 வரப்போ எந்த சிலபிள் வருது அப்படின்னு. உம்மை பார்த்தீங்கன்னா 4ல் ஆரம்பிக்குது. உம்மை போ. ஸோ போலுங்கிறது தான் 1ல் ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம அங்கே கார்டு வந்து போட்டோம். உம்மை போல் என்னை இங்கே நேசிக்க பி மேஜர் போட்டிருக்கோம், இங்கே இல்லை ஆட் பண்ணிக்குவோம். போல் என்னை நேசிக்க ஒரு. ஓகே, நம்ம ஒருவரும் இல்லை இங்கே பி இருக்கனால இங்கே ஃபுல்லாக ஏவே இருக்குது. 2யும் போட்டு பார்ப்போம், எது வேணும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நேசிக்க பி நான் போடல. ஓகேவா? உண்மை போல் போயிட்டு இங்கே ஒருவரும் இல்லை பி இருக்கு இல்லையா, அது 2 மட்டும் தான் போட்டிருக்கோம். கீழே கொஞ்சம் இறக்கிறோம். போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசி போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. இப்போ அந்த பியை வந்து இங்கே ஒரு பி ஆட் பண்ணிக்கும், நேசிக்க வரும்போதே ஒரு பி. உம்மை போல் என்னை நேசி உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசி உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. ஓகே, ஸோ நல்லா தான் இருக்குது. ஒருவேளை அது பார்த்தீங்கன்னா திரும்ப 2 டைம் வரலாம் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே பி ஆரம்பிக்காமல், அதாவது ஒருவரும் இல்லை அங்கே பி ஆரம்பிக்காமல் நேசிக்க இங்கே ஆரம்பித்து இங்கேருந்தே நம்ம வந்து போட்டு பார்ப்போம். அதுக்கு எப்படி இருக்குன்னு சேஞ்சு. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசி உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. ஓகே, ஸோ நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன செய்யுச்சுன்னா நம்ம இங்கே 3rd கவுண்ட்டில் மாத்திரம் இல்லையா. ஸோ இங்கே தான் 1 ஆரம்பிக்குது, அடுத்த 1 வந்து ஒருவரும் இல்லை அங்கே தான் 1 ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அந்த இதை நம்ம இது வச்சுக்குவோம், ஏவும் இங்கே பியும். அப்போ உம்மை போல் இதுக்கு ஏதாவது வழி பண்ணும், ஒரு தடவை மாத்திரதா இருக்குது. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசி. ஓகே, நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் மைனர் சஸ்கார்டு இதெல்லாம் போடுறப்ப நம்ம இங்கே 2 பிக்கு பதிலாக நம்ம 1 மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்குவோம். ஏன்னா அங்கே 1 கொடுத்தா நல்லா தான் இருக்குது நேசிக்க கொடுக்குறப்பே. நம்ம இப்போ ஃபேமிலி கார்டு மட்டும் பார்க்குறதுனால நாங்கள் வேறு கார்டு கொடுக்க முடியல, அதனால் அப்படியே விட்டுருவோம். ஓகே, நேசித்தவரில் இது போல் அன்பை. இப்போ இங்கே வந்து இங்கே
நேசிக்க பியில் வந்துட்டு திரும்ப ஒரு மில்லை பி ரெண்டுமே பி தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே பி வந்துட்டு ஈல முடிஞ்சிருது பல்லவி. அப்போ பி மாற்றிட்டு இங்கே இ மாற்றிடுறோம். தெரியுதா? இங்கே வந்து ஏபி மட்டும்தான் இருக்குது, இங்கே ஏபிஇ. ஏன்னா இங்கே இ பல்லவி முடிஞ்சிருது, ஈல வந்து முடிஞ்சிருது. அப்போ நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. தவறில் இது போல், இங்கேயே பிஏ போட வச்சிருக்கிறோமோ, இங்கேயே ஆரம்பிச்சிருதுன்னு. தவறில் நேசித்தவரில் இது போல் அன்பை. ஓகே, அப்போ முன்னாடி செகண்ட் கவுண்ட்லேயே போட்டால் ஆக்காது. ஓகே, ஸோ இங்கேயே பி ஆரம்பிக்கிறதுனால நம்ம பி போட்டிருக்கிறேன், இங்கேயும் ஒரு பி போட்டிருக்கேன் அன்பை. ஆனால் இங்கே வந்து தேர்ட் கவுண்ட் வருது, இங்கே ரெண்டாவது கவுண்ட்லேயே தான் இங்கே இருக்குது பாருங்களா, தெரியும். செகண்ட் கவுண்ட்லேயே வந்துடுது. அப்போ அங்கே போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ நல்லா இருக்குது. ஆனால் டக்குன்னு மாறனால நமக்கு அந்த 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 டெம்போவோட அந்த பாட்டுடைய மூடு வந்து கொஞ்சம் ஓடுற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் இதுவே நல்லாயிருக்கு. அந்த ஸோ அங்கே மாற்றாமல் தேர்ட் கவுண்டில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. ஓகே, ஸோ பல்லவி நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, சித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. இளமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. ஓகே, ஸோ இது வந்து ஃபேமிலி கார்டு மட்டும் பார்த்துருக்குறோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதுவே நம்ம மைனர் ரிலேட்டிவ் மைனரும் எங்கேயாவது ஆட் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ரிலேட்டிவ் மைனரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. இளமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், அழைத்தவர். நம்ம வந்து இங்கே பி மேஜர் ஆட் பண்ணோம், ஆனால் அந்த பி ஆட் பண்ணிக்குவோம். பி மேஜர், ஓகே. அழைத்தவர் ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீறின பின்பம் வரும்பொழுது சி ஷார்ப்பு மைனர். ஓகே, சி ஷார்ப்பு மைனர் வந்து இ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர். சரியா? ஸோ ரிலேட்டிவ் மைனர் ஷார்ட்கட் வந்து என்னென்னா -3. -3னா அந்த ஸ்கேலில் -3 ஆர் +6. ஸோ +6னால் நம்ம 6 வரைக்கும் போகணும். -3னா கொஞ்சம் 2 நோட் தான். இப்போ சியில் இ மேஜர்னால் இ மேஜர் ஸ்கேல் இருக்குல்ல, ஈல தான் ஸ்டார்ட் ஆகும். ஈலேருந்து லெஃப்டில் வரணும். ஈக்கு நெக்ஸ்ட்டு டி ஷார்ப் இருக்கும், டி ஷார்ப் அடுத்து சி ஷார்ப். இப்போ இ 1 மைனஸில் டி ஷார்ப் 2 மைனஸில் சி ஷார்ப்பு 3. அப்போ இ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் சி ஷார்ப் மைனர். இதே போல் தான் எல்லா மேஜர் மைனர் யூஸ் பண்ணலாம். -3 ஆர் +6 இ 1 ப்ளஸில் போனால் எஃப் ஷார்ப் 2 ஜி ஷார்ப் 3 ஏ 4 பி 5 சி ஷார்ப் 6. ஸோ அப்படி இருக்கும். ஸோ 6 வரைக்கும் போகிறது பதிலாக -3 போடணும்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன், இ மேஜர் தான் அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த கார்டு கூட எடுத்து போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது
நீங்கள் இதை உங்களுக்கு ஒரு நடுவில் ட்ராக் ஆட் பண்ணிடுறேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே ஆட் ட்ராக்கே காணோம். ஷோ ட்ராக்கு கீழே இருக்கா? ஓகே. ஓகே, ஸோ மேலே இருக்கிறது வந்து நம்ம ஏற்கனவே போட்ட அந்த பல்லவி, சரியா? ஸோ இங்கே 2 போட்டிருக்கோம், அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி ஷார்ப்பு மைனர் வருது இல்லையா? சி ஷார்ப்பு மைனர், இ மேஜர் இங்கே வருது. இ மேஜருக்கு பதிலாக அதோடைய ரிலேட்டிவ் மைனர் ஆட் பண்ணியிருக்கோம். பி மேஜருக்கு பி மேஜரை வச்சுக்குவோம், பி மேஜர். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இ மேஜர் அப்படியே இருக்குது ஃபஸ்ட்டு, அடுத்த இ மேஜர் அப்படியே இருக்குது, அடுத்து பி மேஜர் அப்படியே இருக்குது. இங்கே வரும்பொழுது இ மேஜருக்கு பதிலாக அதோட ரிலேட்டிவ் மைனர் சி ஷார்ப் மைனர் வந்து போட்டிருக்கோம். மற்றெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது மட்டும் போகிறேன் பாருங்கள். நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். அந்த சேஞ்சை கவனிங்க, இங்கேருந்து போடுறேன். பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், வெறுக்காதவர், மீறின பின்பும் மீறின பின்பும் வெறுக்காதவர். ஸோ நார்மலாக ஏன்னா 3 இ வரனால அங்கே ரிலேட்டிவ் மைனர் சி ஷார்ப் வரப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். போல் என்னை நேசிக்க ஒருவருமில்லை, போல் என்னை நேசிக்க ஒருவருமில்லை. இப்போ நம்ம இங்கே பி ஆட் பண்ணோம், ஆனால் டக்குன்னு இங்கே ஒரு பி திரும்ப ஒரு பி வந்துச்சு, அதனால் செட் ஆகல பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பி இங்கே வச்சுட்டு அடுத்து பியோடைய ரிலேட்டிவ் மைனர் வந்து என்னது, பியிலேருந்து -3னா பி ஒரு ஹோல் ஸ்டெப்னா ஏஜி பி அப்படின்னா ஏ ஷார்ப்பு இல்லையா, ஹோல் ஸ்டெப்பு ஹாஃப் ஸ்டெப்பில் தான் முடியும் இதில் மேஜர் ஸ்கேலில். அப்போ பி ஏ ஷார்ப்பு ஜி ஷார்ப்பு, இப்போ ஜி ஷார்ப்பு மைனர், ஓகே ஜி ஷார்ப்பு மைனர், ஜி ஷார்ப் மைனர் போனால் செட் ஆகாமல் போட்டு தான் பார்ப்போமே. இங்கே என்ன நோட்டில் முடியுது, ஒருவருமில்லை, ஒருவருமில்லை. ஓகே ஒருவருமில்லை, ஓகே எஃப் ஷார்ப்பில் தான் வருது, ஒருவருமில்லை. ஓகே, ஸோ அப்போ இங்கே எஃப் ஷார்ப் வரும்போது நம்ம பி மேஜர் தான் வாசிக்கிறோம். இன்னொரு ஆப்ஷன் நமக்கு வந்து என்னென்னா எஃப் ஷார்ப்பு மைனர். ஓகே, நம்ம இந்த நோட் சீக்வன்ஸில் பார்த்துருப்போம். எஃப் ஷார்ப் மைனர் வந்து ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், இங்கே நம்ம மாற்றாமல் பி மேஜரை வச்சுட்டு இந்த பிக்கு பதிலாக ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் இங்கே இருக்குமே, இங்கே இருக்கா பார்த்தீங்க, ஏ மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் எஃப் ஷார்ப் மைனர். அப்போ அதை வந்து வச்சிடலாம். ஓகே, மை போல் என்னை நேசிக்க ஒருவருமில்லை, மை போல் என்னை நேசிக்க ஒருவருமில்லை, நேசித்தவரில் இது போல. ஸோ இங்கே பி மேஜர் ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடுவோம் பி. ஸோ இங்கே வந்து டக்கு டக்குன்னு தான் வருது, அதனால் பெருசாக ஒன்று மாற்ற வேணும்னு நினைக்கிறேன். தவறில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. ஓகே, பிட்டு
ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேமிலி கார்டு மட்டும் போட்டிருந்தோம். இஇபி இஏபி 3 கார்டு மட்டும்தான் போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சி ஷார்ப் மைனர், இன்னொன்று எஃப் ஷார்ப் மைனர். ஸோ நீங்களுமே என்ன பண்ணலாம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா இங்கே வரும்பொழுது கூட சி ஷார்ப் மைனர் ஆட் பண்ணலாம். இது என்ன லைன் வருது, ஸோ பாவி எண்ணெய். அங்கே வரும்போது என்ன பண்ணலாம், சி ஷார்ப் மைனர் போட்டு ஆட் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது மைனர் இடத்துலையுமே பி மேஜர் வரும்பொழுது, இப்போ இங்கே வந்து பி மேஜர் ஆர் ஜி ஷார்ப் மைனர் ஆர் எஃப் ஷார்ப் மைனர். இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கார்டு போகும்பொழுது நோட்ஸை வந்து பார்த்துக்கணும். சரியா? இப்போ சேர்த்து பி மேஜர் இருக்கா, இப்போ இங்கே பி மேஜர் இருக்குது அப்படின்ட்டு பி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் ஜி ஷார்ப் மைனர் டக்குன்னு வாசிச்சிட முடியாது. ஏன் வாசிக்க முடியாது அப்படின்னா அதோட காம்பினேஷன் அது ஒன்று பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி இருக்கு இல்லையா, இப்போ ஜி ஷார்ப் மைனரில் வந்து ஜி ஷார்ப்பு பி டி ஷார்ப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆனால் இங்கே பாட்டோட நோட்ஸ் வந்து இந்த பாட்டு வந்து வெறுக்காதவர். ஓகே, ஸோ பி எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ ஜி ஷார்ப்பில் முடியுது. ஓகே, அப்போ நீங்கள் ஜி ஷார்ப் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரத்தில் இப்போ இங்கே எடுத்துக்கோமே, ஒருவரும் இல்லை. இப்போ இங்கே எஃப் ஷார்ப் வரனா என்ன பண்ணணும்னா பி மேஜர் போயிட்டோம். ஏன்னா பி மேஜரில் பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப். இங்கே நம்ம ஜி ஷார்ப் மேஜர் வாசிக்கிறப்ப என்ன ஆகும்னா ஜி ஷார்ப்பு பி டி ஷார்ப்பு, ஆனால் ஒரு டி ஷார்ப் தான் இருக்குது, டாமினேட் பண்ணுறது என்ன எஃப் ஷார்ப்பு. அப்போ இங்கே வந்து நம்ம ஜி ஷார்ப் மைனர் அதாவது பி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் போக முடியாது. அப்போது வேறு என்ன போடலாம், எஃப் ஷார்ப் மைனர் போடலாம். எஃப் ஷார்ப் மைனர் ஆனால் ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் தான், ஆனால் ஏ மேஜரில் ஏ சி ஷார்ப் இ. ஸோ அப்போ நம்ம இந்த ரிலேட்டிவ் மைனர் போகும்பொழுது நம்ம நோட்ஸை வந்து பார்த்துக்கணும். அந்த நோட்ஸை வச்சு தான் கார்ட்ஸுன்றது சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் அதை வந்து எப்போதுமே வந்து மனசில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது இப்படி இருக்குது. அடுத்து வந்து சஸ்பெண்டட் கார்ட்ஸோட சேர்த்து ஒன்று போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். இளமை நன்றாய் அறிந்தவர், ஆவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காண. ஓகே, ஸோ என்னென்ன கார்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்டு நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை வரும்பொழுது இ சஸ் 2. ஸோ இ சஸ் 2க்கு என்னென்ன நோட்டு அப்படின்னா இ மேஜரில் இ ஜி ஷார்ப் பி இல்லையா, 1 3 5. இது 3, எஃப் ஷார்ப் தான் 2. அப்போ 1 2 5ங்கிறது தான் சஸ் 2. சஸ் 4னா இ ஏபின்னு வந்துடும் இல்லையா. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ சஸ் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் பி சஸ் 4 ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பி சஸ் 4 பி மேஜர் வர இடத்துல தான், பி மேஜர் வர இடத்துல பிக்கு பதிலாக பி சஸ் 4. பி சஸ் 4ங்கிறப்போ நார்மலாக பி மேஜர் வரும்பொழுது பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப்னு போகும் இல்லையா. இது இன்வர்ஷன் போட்டிருக்கனால மாறி இருக்கு. ஓகே, பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப்னு வரும். அப்போது டி ஷார்ப்லேருந்து 1 2 இது என்ன போட்டிருக்கேன். சாரி சஸ் 4 சஸ் 2 கணக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப், டி ஷார்ப் தான் 3, அப்போ இ வந்து 4, இ 4 எஃப் ஷார்ப்பு 5. ஓகே, அப்போ 1 4 5. ஸோ 2 கார்டு இங்கே இ சஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே பி சஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட வேறு ஆட் பண்ண கூட ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? திரும்ப ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இளமை நன்றாய் அறிந்தவர், ஆவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சாங் வந்து ஜஸ்ட்டு ஃபேமிலி கார்டு மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாசித்து பாடி பாருங்கள். அப்புறம் ரிலேட்டிவ் மைனர் சேர்த்து வாசித்து அது பாருங்கள். அடுத்து இந்த சஸ் கார்டு ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அந்த ஒரு கார்டு பேட்டர்ன் வாசிக்கிறப்பையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஃபீல் இருக்குல்ல, அது நல்லாவே நமக்கு சேஞ்ச் தெரியும். ஸோ நான் ஏற்கனவே கிளாஸே சொல்லியிருக்கேன், சஸ் கார்டு நான் நிறையா யூஸ் பண்ணுவேன், நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும்.
ஜஸ்ட் ஒரே ஒரு நோட்டு தான் வித்தியாசம். நான் அதுவும் நிறைய இடத்துல எங்கே யூஸ் பண்ணுவேன்னா முடிகிறப்ப பல்லவி முடியும் பொழுது இப்போ இ மேஜர்னால் ஈல முடியுமா, அப்போ பி மேஜர் போயிட்டு தான் ஈக்கு வரும். அப்போ இந்த பி மேஜர் வந்து போகாமல் பி +4. இது போல் எல்லா கார்டுமே இப்போ சி மேஜர்னால் சி மேஜர் ஒரு பாட்டு முடியுது, சி மேஜர் கார்டில் முடியுதுன்னா ஜி மேஜர் போயிட்டு வரும். அப்போ ஜி மேஜர் பார்க்காம ஜி +4. இந்த பேட்டர்ன் நான் எல்லா பாட்டுக்குமே ஆல்மோஸ்ட் 90% யூஸ் பண்ணுவேன். அந்த +4 போயிட்டு வரேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். திரும்ப ப்ளே பண்ணுறேன். இந்த சஸ் கார்டு வர இடத்துல பாருங்களேன். இளமை நன்றாய் அறிந்தவர், ஆவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. ஓகே, ஸோ அப்போது சஸ் கார்டு ஆட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லா ஃபீல் கொடுக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஃப்ரெண்ட் கார்டு ஆட் பண்ணி ஓகே சாங்குடைய கார்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். சரியா, இல்லை நம்ம இன்னொரு -7 ஆட் பண்ணேன், அதையும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இன்னும் என்ன அடுத்த பேட்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா -7 கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது மேஜர், ஃபேமிலி மேஜர், ரிலேட்டிவ் மைனர், சஸ்கார்டு, மேஜர் 7 இன்னும் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் எல்லாம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஈ+2 அதே தான் போட்டிருக்கேன். C# மைனர் பதிலாக C# -7. இளமை நன்றாய் அறிந்தவர், ஆவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறக்காம விட்டேன். ஓகே, ஸோ C# -7. ஓகே, C# EB. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ், இந்த -7 எங்கே வாசிக்கிறோம் ஏன் அப்படிங்கிறப்போ வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C# மைனர் பார்த்தீங்கன்னா இங்கே B வராது இல்லையா. ஸோ C# மைனர், அடுத்து E மேஜர் இப்படி இருக்குது. இப்போ இந்த வெறுமன C# மைனர் போயிட்டு போகிறப்பையும் நல்லா தான் இருக்கும். மீறின பின்பும் வெறுக்காதவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என்ன வந்து சாங்கில் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, இப்போ வெறுமன C# மைனருங்கிறப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே B வருது, அடுத்து B வருது, இங்கே B வராது, இங்கே B வருது. அப்போ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும், ஏன்னா இங்கே B இல்லை, இங்கே B. இப்போ C# மைனர் வாசிச்சா அப்போ நல்லாவே அந்த கார்டு சேஞ்ச் பண்ணுறது தெரியும். C# -7 வாசிக்கிறப்போ என்ன ஆகுனா, இந்த B கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த B அடுத்து B, ஏன்னா இதுலேயும் B வருது, இதுலேயும் B வருது. அப்போ என்ன ஆகுனா கார்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரம் ஒரு லிங்க் இருக்கும் தானே, அப்போ ஒரு நியூ கார்டு வாசிக்கிற மாதிரி இருக்காது. அப்போ இன்னும் கொஞ்சம் சாங்குக்கு வந்து என்ன சொல்கிறது, பாருங்களுக்கோ இல்லை அது ஒரு கண்டினியூட்டி இருக்கும். வேறு எப்படி சொல்கிறது, ஒரு லிங்க் இருக்கும். அப்போ வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, கார்டு சேஞ்ச் பண்ணுறதும் தெரியும். அதே நேரத்தில் ஒரு புதுசாக என்னமோ ஒரு கார்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லாமல் அப்படி லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா -7 நிறையா நமக்கு இப்படி தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அது ஏதோ டிஃப்ரெண்ட் கார்டுங்கிறது அப்படிங்கிறது இல்லை. அது மாத்திரம் இல்லை, அது வந்து அடுத்தடுத்த கார்டோடைய அந்த நோட்ஸ் கண்டினியூ ஆகும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ -7. அதே போல் மேஜர் 7 இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. மேஜர் 7 பெரிய தியரி இல்லை, ஜஸ்ட் நான் ஆட் பண்ணேன். ஓகே, ஸோ அதே போல் நீங்களும் என்ன பண்ணலாம், இதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்களும் இந்த மாதிரி ரிலேட்டிவ் மைனர் எங்கெங்கே ஆட் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் மாற்றி பாருங்கள், வாசித்து பாருங்கள். அதாவது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மாற்றணும்னு தோணுதோ அந்த மாதிரி மாற்றி நீங்கள் மாற்றினதை வாசித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இல்லை நான் இங்கே வந்து ஓவர் டூ பண்ணிட்டேன், இல்லை இங்கே இந்த மைனரை போட்டிருக்க வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்போனா நீங்கள் மாற்றி எழுதி வாசிக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் எவ்வளோ மாற்ற முடியுமோ அவ்வளோ மாற்றி எழுதி நிறைய ஹோம்ஒர்க் நிறைய பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் சஸ்கார்டு ஆட் பண்ணி பாருங்கள், மேஜர் 7 -7 இதை ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கீபோர்டு
வாசிக்க, பட் ப்ராப்பர் ஃபுல் கீபோர்டிஸ்ட்டு கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பாடிக்கிட்டே வர்ஷிப் பண்ணனால கார்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஐ நோ ஹவ் டு ப்ளே, பட் அந்த மாதிரி இல்லாதனால கீபோர்டே ஃபுல் டைம் ப்ளே பண்ணதுனால அவ்வளோ டிஃப்ரெண்ட் கார்ட்ஸும் நான் சாங்க்கு யூஸ் பண்ணதில்லை. நான் மேஜர் யூஸ் பண்ணுறேன், மைனர் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுவேன், அதை விட்டா சஸ் கார்டு எப்போயாவது மைனர் 7 மேஜர் 7 அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த கார்டு வந்து நான் மோஸ்ட்லி வாசித்ததில்லை. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் யாராவது தெரிஞ்சவங்க நமக்கு கிடைக்கிறப்போ நம்ம வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ மேஜர் கார்டு, அப்புறம் ரிலேட்டிவ் மைனர் ஆட் பண்ணுறோம், அப்புறம் சஸ் கார்டு ஆட் பண்ணுறோம். சஸ் கார்டு வரைக்குமே போதுமானது, ஏன்னா சஸ் கார்டே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ரிச் ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ அதனால் அது பண்ணிக்கலாம். பட் இன்னும் போகும்போது மைனஸ் ஓகே, அது வந்து நமக்கு இந்த எப்படி யூஸ் ஆகுதுன்றதையும் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னால். ஸோ இப்போ வந்து நம்ம சாங், ஒரிஜினல் சாங் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஓகேவா? ஓ, பல்லவி இங்கே இருக்கா? ஓகே, ஸோ ஒரிஜினல் சாங்கில் பார்த்தீங்கன்னா 2 பார் வருதா? இளமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாவி என்னை அறிந்தவருக்குமே தான் இருக்குது, அங்கே வந்து சேஞ்சே பண்ணல. ஸோ சேஞ்ச் வந்து அவங்க பண்ணல, அப்படியே தான் ஈலே தான் இருக்குது ஒரிஜினலில் பார்க்குறப்போ. இளமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. ஒரிஜினல் சாங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கச்சாமச்சான்லாம் இல்லை, ஏன்னா ஒரே ஒரு C# மைனர் 7 மட்டும்தான் வருது. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கார்டு தான். ஓகேவா? ஸோ அப்போது நீட்டாக தான் இருக்குது. ஸோ அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபேமிலி கார்டே மோர் தேன் இனஃப். வென் வி வாண்ட் டு இம்ப்ரூவைஸ் தென் வி கேன் என்ன பண்ணலாம், we can see how we can add relative minor any other card. நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலாமே ஒழிய மோர் தேன் இனஃப் இல்லை. பார்த்தீங்கன்னா C# -7 மட்டும்தான், மற்ற எல்லாம் ஃபேமிலி கார்டு தான். ஸோ அதே போல் ஃபில்லப் மாதிரி ஃப்ளூட் மாதிரி வருது. போகிறேன், இளமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. ஓகே, ஸோ அப்போ இந்த பல்லை வந்து எழுதி ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், பண்ணி வாசிங்க, வாசிச்சுட்டு எப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டான்ஸாலையும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சாங்கோடைய விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன் முடிக்கிறப்ப F# டிமினிஷ்டில் முடிக்கிறான். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட்ஸோட பாருங்கள், F# டிமினிஷ்டு ஏன் வருது, வரலாமா அங்கே, இல்லை எப்படி வாசிச்சிருக்கிறான்றதை நோட்ஸை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து சரணத்துக்கு வேணால் கார்ட்ஸ் போடலாம். 9:54 ஆச்சா, இல்லை எப்பயே போட்டு முடிச்சிடலாமா ஒரு 10 நிமிஷத்தில்? முடிஞ்சிருமா? ஓகே, பார்த்துடலாம், நம்ம திரும்ப இன்னொரு வாரம் வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ ஃபேமிலி கார்டு சரணத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, போகிறேன் மேடம். விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். ஓகே, ஸோ கண்டேன் வரும்போது அங்கே B மேஜர் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போது வர்ணிக்க வார்த்தையில் வந்து ஏன் B போகிறோம் அப்படின்னா, இப்போ சாங்கில் பார்க்குறப்போ வர்ணிக்க F# தான் டாமினேட் ஆகுது. வார்த்தை இல்லை,
பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எஃப் தான். அப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபேமிலி கார்டுனால பி போயிருக்கோம். அப்படி இல்லாத ஆப்ஷன் என்ன பண்ணால் எஃப் ஷார்ப்பு மைனர் அது கூட போகலாம். சாங்கில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க பல்லவி எங்களுக்கா ஒரிஜினல் சாங்கில் பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப் மேஜர் போட்டிருக்கிறாங்க. ஓகே குட். நம்ம எஃப் ஷார்ப் மேஜர்னு போடலாம், இல்லை பி மேஜர்னு போடலாம், இல்லை பாதி பி மேஜர் பாதி எஃப் ஷார்ப் மேஜர் போடலாம். வர்ணிக்க பி மேஜர் போட்டு வார்த்தை இல்லை வரும்போது எஃப் ஷார்ப் மேஜர் ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் கவுண்ட் வரும்பொழுது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வர்ணிக்க வார்த்தை இல்லை, வர்ணிக்க வார்த்தை விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை எனக்கு நம்ம பிடிக்கல. என்ன பண்ணலாம், பிஏ பின்னாடி போட்டுட்டு எஃப் ஷார்ப் மேலே போட்டுட்டு பிஏ பின்னாடி போட்டு பார்ப்போம். செட் ஆகலான்னா ஒன்றைய கூட போட்டுக்கலாம். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஓகே, ஸோ கஜாமுஜான்னு தான் போகிற மாதிரி இருக்குது. அதனால் எஃப் ஷார்ப் மைனர் ஆர்பி நம்ம ஃபேமிலி கார்டு மட்டும் பார்க்கறதுனால பிஏ இருக்கட்டும். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம்மன்பை மட்டும் உம்மன்பை உம்மன்பைக்கு என்ன வருது? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உம்மன்பை ஈ தான் வருது. இப்போ ஈ வரும்பொழுது இ மேஜர் யூஸ் பண்ணலாம். ஆர் ஏ ஷார்ப்லேயும் என்ன வரும், ஏ மேஜரில் ஏ மேஜரில் ஏ சி ஷார்ப் இ. ஓகே, ஸோ அப்போ இங்கே இ மேஜர் யூஸ் பண்ணாமல் ஏ மேஜர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம்மன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியும். ஸோ இந்த ஏ மேஜர் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இ மேஜர் ஸ்கேலில் இ நோட் வரும்பொழுது நடுவுலையோ இல்லை முடிகிறப்பையோ ஏ மேஜர். இந்த பேட்டர்னுமே நிறையா பாட்டுக்கு ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி மேஜரில் பாட்டு இருக்குன்னா இப்போ இ மேஜரில் ஏ வருதுன்னா சி மேஜரில் எஃப் வரும். எங்கேயாவது முடிகிற டைமில் என்ன பண்ணலான்னா சி நோட்டில் முடியும் பொழுது எஃப் மேஜரில், அதாவது ஃபேமிலி கார்டில் சிஎஃப்ஜி, அதாவது ரெண்டாவது எஃப் மேஜரில் முடிக்கலாம். அப்போ டி மேஜர்னா டி மேஜர், ஜி மேஜர் ஏன், அப்போ ஜி மேஜர் ஏன்னா ஜி மேஜரில் டி வரும். ஸோ இந்த மாதிரி சாங்கில் நீங்கள் லைவில் வாசிக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். போயிட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கிறாம ஒரு 2 கவுண்ட்டு போயிட்டு திரும்ப ரூட் கார்டுக்கு வந்துடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இ மேஜராக இப்போ ஏ மேஜர் ஒரு 2 கவுண்ட்டுக்கு போயிட்டு அடுத்த 2 கவுண்ட்டுக்கு இ மேஜர் வந்துடலாம், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுன்னா. ஸோ அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது தான் நிறைய இதுக்கு சாங்குக்கு பண்ணுறது. ஓகே, இங்கே தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். ஓகே, நம்ம கால் மூலம் எழுதிடுவோம். ஸோ எழுதுகிறேன், ஃபேமிலி கார்டு மட்டும் எழுதுகிறேன், மற்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே எழுதுகிறேன், நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. அப்படிலாம் வரிசையாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஒரு பாட்டை மட்டும் ஒரு வருஷம் பார்ப்போம். யாராவது யூடியூப்பில் பார்த்தாங்கன்னா நம்ம வேறு அப்லோட் பண்ணுறோம், ஏண்டா அநியாயமாக இல்லையாடா, அதுக்குன்னு ஒரு பாட்டை நீங்கள் எப்படி இத்தனை நாள்ரா பார்த்துப்பீங்க அப்படின்னு பயந்துட போகிறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கார்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் ஃபேமிலி கார்டு மட்டும் எழுதுகிறேன். ஓகே, விவரிக்க முடியவில்லை, காப்பி, வர்ணிக்க வார்த்தை இல்லை, பி, உம்மன்பை என்ன தேடி வந்து ஏ போகிறாங்களே உம்மன்பை. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் 2-3 கார்டு எழுதணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா E/A இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படின்னா ERA ஈயும் வாசிக்கலாம். அந்த மாதிரி சப்போஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கு, எனக்கு இது ஒன்று மட்டும் எப்படி எழுதுறதுன்றப்ப இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறப்ப இது ரெண்டுமே வாசிச்சா நல்லாயிருக்குன்ற மாதிரி ஐடியா இருக்கும். அந்த மாதிரி சில இடத்துல E/N போட்டுக்கலாம். ஓகே,
அன்பை மட்டும் என்னவென்று அன்பை மட்டும். ஆனால் மட்டும் வரும்போது எஃப் ஷார்ப் வருது, திரும்ப இங்கே போய் எஃப் ஷார்ப் தான் வருது. அப்போ அங்கே போய் மாற்றலாம், டக்குன்னு மாற்றிட்டு மாறுறதுனால இங்கே வருது. ஆனால் இங்கே ட்ரை பண்ணுங்கள், எஃப் ஷார்ப் மட்டும் வரும்பொழுதே பி கூட போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இல்லாட்டி அங்கே பி போட்டு இங்கே எஃப் ஷார்ப் ஒரு இடத்துல மாற்றி பாருங்கள். சரியா? இங்கே மட்டும் இருக்குல்ல, இங்கே பி போட்டு அங்கே எஃப் ஷார்ப் மைனர், அப்படி இல்லாட்டி இங்கே எஃப் ஷார்ப் மைனர் போட்டு இங்கே பி, இதை மாற்றி கூட வாசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மட்டும் என்னவென்று என்று சொல்ல தெரியவில்லை. அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை வரும்போது ஓகே ஓகே. தேடி வந்த நேசமே. ஸோ ஜி ஷார்ப் 2 வருது, 2 பி வருது, இ போகலாம். அடுத்தது அதே தான், நம்ம அங்கேயும் இ கூட கொடுக்கலாம். ஆனால் அதில் பார்த்தோம் ஜி ஷார்ப் மைனர் போயிருக்கிறாங்க. நம்ம வந்து ஃபேமிலி கார்டு மட்டும் பார்க்கறனால இ பார்த்துக்கலாம். சி ஷார்ப் வரனால ஏ போயிட்டு அன்பில் ஒன்றே உண்மை. இப்போ இங்கே பி போயிடலாம், ஒன்றே உண்மை என்றென்று. பி போகலாமா? ஏன்னா பியில் முடியுது. என்றென்று இல்லை, சி ஷார்ப் பண்ணால ஏ போகிறதா? என்றென்று கண்டேன், பி மேஜர். அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே. ஸோ நான் ரெண்டுமே இ தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நான் ஃபேமிலி கார்டு பார்க்கறதுனால நல்லா தான் இருக்கு. வரும் ஒன்றும் பெரிய என்ன அப்படி ஏண்டி அப்படி இல்லாமல் நீட்டாக தான் இருக்குது. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று. அன்பில் ஒன்றே, அங்கே இ வருது, பி போட்டிருக்கோம். அன்பில் ஒன்றே ஒன்றே உண்மை என்று உண்டென்று. இங்கே ஏ போட்டிருக்கோமா? ஓகே. அப்போ இங்கே ஒன்றைக்கு வந்து பி போட்டுட்டு இங்கே வந்து என்று உண்டென்று கண்டேன் வரும்பொழுது பி போட்டிருக்கோம் இல்லையா? என்று கண்டேன். ஓகே, போட்டிருக்கோம். நல்லா இருக்கா இல்லையான்னு போட வாசிச்சா தான் தெரியும். இதை கொஞ்சம் கீழே இறக்கிறோம். அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். அன்பில் ஒன்றே பி எஃப் ஷார்ப் டி ஷார்ப் பி மேஜர் தானா செட் ஆகல. ஒன்றே உண்மை அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். ஏ மேஜர் நல்லா தான் இருக்கு. ஏ போயிட்டு பி வருது. உண்டென்று கண்டேன். ஏபி வச்சுக்கலாம். இங்கே வேணால் நம்ம பி போகாமல், ஏன்னா அங்கே என்ன வருது? ஒன்று நோட்டு தப்பாக போட்டிருக்கோமா? அன்பில் ஒன்றே இபி தான். ஓகே, ஸோ அப்போ இபி தான் வருது. பட் மேபி இ டாமினேட் பண்ணதாட்டிருக்கு. இ டாமினேட் பண்ணுறதுனால நமக்கு பி செட் ஆகலை. அதனால் அங்கே இயை போட்டு விடுவோம். இங்கேயுமே பிக்கு பதிலாக இ மேஜர். ஓகே, அப்போ அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். ஓகே, ஸோ இப்போ இ மேஜரில் பார்த்தீங்கன்னா இ ஜி ஷார்ப் பி 3 தான் இ மேஜர் கார்டு. அப்போ இபி ரெண்டுமே இ மேஜரில் வருது. ஆனால் பி மேஜர்னு பார்க்குறப்ப பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப்
பி மட்டும்தான் வருது. ஸோ அப்போது இந்த 2 நோட்டுமே அதிகமாக இ மேஜர் தான் வருது. ஸோ இ டாமினேட் பண்ணுறதுனால தான் இ மேஜர் வந்து நல்லாயிருக்கு. ஸோ பியில் முடிஞ்சாலும் இபி அப்படிங்கிறது வருது, ரெண்டுமே இ மேஜரில் வருது. அதே நேரத்தில் இ மேஜர் தான் செட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில சாங்ஸில் இருக்கும், நம்ம அதையும் பார்த்துக்கலாம். ஓகே. அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். ஓகே. ஸோ மற்றது நீங்கள் சார்னு ட்ரை பண்ணுங்கள். ரிலேட்டிவ் மைனர் ஆட் பண்ணுங்கள், எங்கே ஆட் பண்ண முடியுதோ. அடுத்து சஸ்கார்டு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மைனர் செவன்த் மேஜர் செவன்த் எங்கெங்கெல்லாம். அப்போ ஸோ ஏற்கனவே பேசிக் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ரிலேட்டிவ் மைனர் எப்படி ஆட் பண்ணணும் ஒன்று. அதே போல் அந்த நோட்ஸை வச்சு தான் அப்படிங்கிறத நோட்ஸையும் பார்த்துக்கோங்க, பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு சாங் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் மேபி தனித்தனியாக பிரித்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருக்கலாம். ஸோ அடுத்தடுத்து போகும்பொழுது இவ்வளோ டைம், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, மேபி ஒரு 6 வாரம் எடுக்குது. அப்படி இல்லாமல் ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே ஒரு சாங் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போகலாம். இன்னொன்று கூட நம்ம கொஞ்சம் பிகினராக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. கொஞ்சம் நம்ம தேடிட்டோம் அப்படின்னா இவ்வளோ ஸ்லோவாக பண்ண அவசியம் இல்லை, வேகமாக ஸ்பீடோட போகலாம். ஸோ அதுவும் ஒரு காரணம் ஸ்லோவாக போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ ஓரளவுக்கு ஒரு கார்ட்ஸ் ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி கார்டு எழுதணும் அப்படின்னு. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், வேறு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை இந்த மாதிரி சொன்னால் நல்லா இருக்கும்னாலும் சொல்லுங்கள், நான் அதை யோசித்து ரெடி பண்ணுறேன். சிந்தேஷா சாஃப்ட்வேரில் எப்படி ப்ளே பண்ணேன்? சிந்தேஷாவில் வந்து நான் வந்து மிடி தான் கொடுப்பேன். மிடினா இப்போ சாஃப்ட்வேர் காமிச்சேன் இல்லையா, DAW, அந்த கார்டு மாதிரி கீழே வந்துச்சுன்னா அது மிடி. அதை மிடி எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த மிடியை சிந்தேஷாவில் கொடுத்தா அது அப்படியே ப்ளே ஆகும். மேலே இருந்து கீஸ் வந்து ஃபால், அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் போட்டு எடிட் பண்ணி போகணும். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். ஸோ வந்து பண்ணணும். ஸோ அவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து இப்போ கீபோர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீபோர்டோடைய வீடியோ கொஞ்சம் என்னென்ன கார்டு மாற்றலாம் அப்படின்னு. ஸோ பிளான் பண்ணுறேன். இருக்கிற இடம், என்னோடய சிச்சுவேஷன் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. கீபோர்டு இருக்குது, இப்போ எடுத்துக்கலாம், வேணும் நாளைக்கு கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் வந்து எங்கே ரெடி பண்ண போகிறோம், ஸோ மினிஸ்ட்ரிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம், வெயிட் பண்ணுறோம். அதனால் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, எதுவும் வாங்கி போட்டு டமான இடத்துல அடைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறையா. ஸோ ஒரு இடத்துல மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பண்ணிட்டோம் இல்லை, ஆண்டவர் சொல்லி அதை அவருடைய சித்தத்தின்படி ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் பண்ணலாம். ஆனால் கீபோர்டு யோசிச்சுட்டு இருக்கேன். கீபோர்டு இருக்குது, எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும். இடம் டைம் செட் ஆகலை. வேறு இருந்தால் நல்லா தான் யோசிச்சுட்ருக்கிறேன். நம்ம அப்படியே இது பண்ணி கூட இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்லி தரதுக்கு. ஸோ சிந்தேஷாவில் அப்படி தான். சிந்தேஷாவில் ப்ளேவும் பண்ணலாம், மேலேருந்து ஃபால் ஆகாமல் நீங்கள் மிடி கனெக்ட் பண்ணி கீபோர்டில் மிடி கேபிள் இருக்கும். நம்ம பிரிண்டர் கேபிள் இருக்கு இல்லையா, பிரிண்டருக்கு யூஸ் பண்ணோம், அதே கேபிள் தான். கீபோர்டில் அவுட் எடுத்து கீபோர்டில் அவுட் எடுத்து லேப்டாப்பில் கொடுத்து நம்ம சிந்தேஷாவில் ப்ளே பண்ணும்போது அந்த கீஸ் அப்படியே ப்ளே பண்ணலாம் கார்ட்ஸுக்கு. பண்ணலாம். எஃப்எஸ் ஸ்டுடியோன்னு பண்ணலாம். எஃப்எஸ் ஸ்டுடியோமே DAW தான், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு DAW. அதுலேயுமே வந்து இந்த கார்டு எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். அதுலேயுமே உங்களுக்கு சில VST இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், மிடி கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேயுமே வாசிக்கலாம். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டுடியோ ஒன்று யூஸ் பண்ணுறேன், அதுலேயும் வாசிக்கலாம். எஃப்எஸ் ஸ்டுடியோ, அதாவது DAWன்னு சொல்லுவோம், டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். அந்த மாதிரி சொல்கிற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மிடி கனெக்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஸோ அதுவும் பார்ப்போம். மியூசிக் ப்ரொடக்ஷன் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கலாம்னு யோசித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் யோசித்து மட்டும் மைண்டில் வச்சுருக்கேன். இன்னும் மியூசிக் ஷீட்டே ஆரம்பிக்கலை. பார்ப்போம், கத்த சித்தமானால் விரைவில் நம்ம அதையும் ஆரம்பிச்சுட்டு மியூசிக் ப்ரொடக்ஷனும் நம்ம எடுப்போம். 4 தான் பற்ற முடியுது ஒரு வாரத்தில். ஒரு வாரத்துக்கு 10 நாள் கேட்கலான்றீங்க. ஸ்டைல் ஃபைல் லேப்டாப்பில். ஆமாம், கேட்டிருந்தீங்களா நீங்கள் குரூப்பில் கூட, ரெப்ளை பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். லேப்டாப்பில் ப்ளே பண்ணுற மாதிரி இல்லை, எடிட் பண்ணுற மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதுவுமே ஏன்னா ப்ராப்பரான சாஃப்ட்வேர் பண்ணல. இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா
அந்த தேவைப்படுறவங்க அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் க்ரியேட் பண்ணாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு மாதிரி இருக்காது. எடிட் பண்ணலாம், ஸ்டைல் ஃபைலை எடிட் பண்ணி அதை அசைன் பண்ணுவோம். ஏபி அப்படின்னு அசைன் பண்ணி நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப தலைவலியாக இருக்கும், ஒழுங்காக செட் ஆகாது. நான் சொல்ல எடிட் மட்டுமே சொல்கிறேன். ப்ளே பண்ணுறது வந்து கஷ்டம். ஏன்னா ஸ்டைல் ஃபைலுங்கிறது அது ஒரு மிடி ஃபைல் மாதிரி தான். மிடி தான் ஆக்சுவலாக, ஃபார்மேட்டு தான் ஸ்டைலுங்க. ஆனால் மிடி ஃபைல் தான் ஆக்சுவலாக. அப்போ மிடி ஃபைலில் வந்து உங்களுக்கு என்ன நோட் வாசிக்கணும், அதோட சவுண்டு, இது போல் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்கும். ஏன்னா மிடினாவே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். ஸோ அப்போ அந்த டிஜிட்டல் விஷயம் தான் அதில் இருக்கும். அப்போ நீங்கள் சாம்பிள்ஸ் வந்து சவுண்டு மிடியில் இருக்காது. அப்போ லேப்டாப்பில் போட்டு நீங்கள் அந்த ஒருக்கு பேஸுக்கு அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டிஏடபிள்யூ சொல்கிறேன் இல்லையா, நான் ஸ்டுடியோ நீங்கள் எல்ஃபா ஸ்டுடியோலுமே அதில் அந்த ஸ்டைல் ஃபைலை இழுத்து விட்டிங்கன்னா மிடியாக தான் கன்வெர்ட் பண்ணி வரும். இப்போ 8 ட்ராக்னா 8 ட்ராக்காக வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு ட்ராக்கை கண்டுபிடிச்சி பேஸ் ட்ராக் எது, கார்ட் ட்ராக் எது அப்படின்னு நீங்கள் பார்த்து அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சூஸ் பண்ணி, கார்டுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிட்டாரு இல்லை பியானோ, அப்புறம் இது வரும்போது ஆனால் ட்ரம்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்னேரு கிக்கெல்லாம் அசைன் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா ப்ளே பண்ணலாம் அந்த ஸ்டைலை அப்படியே. ஆனால் கீபோர்டில் வர மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறது முடியாது. ஸோ அதில் தான். ஸோ அது ப்ளே பண்ணுற மாதிரி என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாக சாஃப்ட்வேர் இல்லை. நான் கீபோர்டு வாங்கின புதுசில் கொஞ்சம் நிறைய தேடிட்டு இருந்தேன் சாஃப்ட்வேர். ஒரிஜினல் ஆடியோ வித்தவுட் மியூசிக் ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ். இது இந்த சாங்கா வோக்கல் மட்டும் அனுப்பிட்டா இல்லை வோக்கல் ட்ரம்ஸ் சேர்த்து அனுப்பிட்டா? இந்த பாட்டு தானே என் நிலைமை நின்றா யார் இந்தவர், அது வோக்கல் மட்டும் வேணுமா? ஓகே நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நைட் எப்போயும் அனுப்பிடுறேன், கிளாஸ் முடிச்சு இல்லை நாளைக்கு அனுப்பிடுறேன். அது மறந்துட்டா ரிமைண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு விட்டுறேன். ஓகே, வேறு ஏதாவது கொஞ்சம் மிக்சரில் 3 மார்க்கப் அதை பற்றி சொல்லுங்களா? ஹை மிட் லோ வந்து ஃப்ரீக்வன்சி தான் நம்ம இப்போ பேசுகிறேன் இல்லை. லோ ஃப்ரீக்வன்சி போகும்பொழுது இந்த பேஸ் கீழே போக லோ ஃப்ரீக்வன்சினும். மிட் ஃப்ரீக்வன்சி நார்மல் இந்த மிட் ஃப்ரீக்வன்சி. ஹை வந்து கீச் ஹை ஹேட் எல்லாமே மிட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இது வந்து எதுக்குன்னா ஒருவருடைய வாய்ஸோட வோக்கல் ரேஞ்சும் வேறு. அப்போ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாவே தெரியும் ஒன்று மாற்றும் பொழுது. ஸோ கிளாரிட்டி வரணும் அப்படின்னா அந்த மிட் ரேஞ்சும் ஹையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்போம், கிளாரிட்டி வேணும் அப்படின்னா. இல்லை எனக்கு கிளாரிட்டி பாடும் பொழுது மோஸ்ட்லி நம்ம அதை ரொம்ப ஏற்றிட மாட்டோம். அது அப்போ கொஞ்சம் எனக்கு பேஸ் வேணும் செலக்ட் பண்ணுறப்போ ஹை வைப்போம். இது வந்து ஒருத்தருடைய வாய்ஸை பொறுத்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஃபிக்ஸடாக நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுக்கலாம். ஹைனா எந்த ஃப்ரீக்வன்சி வரைக்கும் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஹையில் வருது, இல்லை மிட்டுன்னா வோக்கல் எதில் வருது, இந்த மிட் ரேஞ்சில் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வரும், அப்போ எப்படி ஈக்யூ பண்ணணும், எதை குறைக்கணும். அதே போல் லோ எண்டுனா எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வரும், பேஸ் கிட்டாரு, ட்ரம்ஸு, கிக் ட்ரம்மு, இதெல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி வரும். இந்த போல் நம்ம தெரிஞ்சுக்கலாமே ஒழிய இதுக்கு இவ்வளோ செட்டிங்ஸுமே நம்ம வந்து இது பண்ண முடியாது. அது ஒரு தடவையும் வந்து அது மாறும். ஸோ அதுக்கு ஏன்னா மிக்ஸிங் பண்ணும்பொழுது எல்லாத்தோட சேர்ந்து வரப்போ எப்படி இருக்கோ அப்படி தான் சொல்ல முடியாது. மிட்டு வந்து நடுவில் ஃப்ரீக்வன்சி. நடுன்னா என்ன, இப்போ நான் நார்மலாக இப்போ பேசும்பொழுது இப்போ நான் அந்த பேசுகிற வாய்ஸ் வந்து மிட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். மிட் ஃப்ரீக்வன்சி சில நேரம் பேஸோட பேசுகிறவங்களே அவங்க வந்து இந்த போல் வரும்பொழுது பேஸ் வரும்பொழுது லோ ஃப்ரீக்வன்சி. அந்த ஹையாக போக கீச்சுன்னு போகும்போது இந்த ஃப்ரீக்வன்சி. ஆனால் அதிகமான ஃப்ரீக்வன்சி மிட்டில் தான் இருக்கும். அது கீபோர்டு கிட்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா முக்கியமாக நமக்கு வந்து பிரச்சனை ஒரு இடம் வந்து மிட் ஃப்ரீக்வன்சி தான். ஏன்னா வோக்கலு, கீபோர்டு, இது ஸ்னேரு, இது நிறையா பார்த்தீங்கன்னா மிட் ஃப்ரீக்வன்சியில் வந்து உட்காரும். அப்போ வரும்பொழுது கெயின் ஏறி போய் ரொம்ப இதாக இருக்கும். அது மிக்சிங் வந்து ஒரு தனி சப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுட்டு ஓரளவுக்கு நமக்கு நல்லா மிக்சர் வைக்கிறது. ஆமாம். வேறு கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த கார்ட்ஸில், இல்லை வேறு ஏதாவது? ஐபிஎம் சாங் டீகோட் பண்ண சாஃப்ட்வேர் போன வாரம் போட்டதா? இப்போ போட்டது வந்து ஸ்டூடியோ 1.
கம்பெனி பேர் வந்து ப்ரீசோனஸ். ஆமாம், இது வந்து ஃப்ரீ ஃபைல் கிடைக்காது, இதுக்கு கிராக் தான் போடணும். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு வெப்சைட்டில் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும், கீயோட இருக்கும், நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். லிங்க் நான் குரூப்பில் கூட போட்டு விட்றேன். ஆமாம், இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப்பு நல்லா அப்டேட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். எஃப்எஸ் ஸ்டுடியோ தான் ஆரம்பித்தேன். எஃப்எஸ் ஸ்டுடியோ, கியூபேஸு, அது இதுன்னு என்னமோ யூஸ் பண்ணேன். மிஸ்கிராஃப்ட்டு ஒரு 7, 8, 9 யூஸ் பண்ணியிருப்பேன் மாற்றி அந்த பிகினிங் டைமில். அப்புறம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செட் பண்ண. அப்புறம் நோட்ஸ் எல்லாம் நிறையா பண்ணி இப்போ எனக்கு வந்து வேறு சாஃப்ட்வேர் நல்லா இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணி பழகிறதுனால நமக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குங்கிறனால மற்றதுக்கு நான் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறமேட்டு இதில் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஓகே, லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்குமே டீகோடா சாஃப்ட்வேருமே ஷேர் பண்ணுறேன், நம்ம இது பண்ணுறது. சரி, ஓகே. வேறு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், மோஸ்ட் வெல்கம். ஓகே, ஃபெப்ரவரி ஆயிடுச்சு. ஓகே, நான் மியூசிக் ஷீட்ஸாக ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுவும் இந்த ஃபஸ்ட் முடிஞ்ச ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், இல்லாட்டி இந்த செகண்ட் பேட்ச் முடியும் பொழுது ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன். மியூசிக் ஷீட் எடுக்கிறான்னு இல்லையோ, ஃபஸ்ட்டு பேட்ச் ஆட்கள்லாம் பார்க்குன்றதுக்காகவே மியூசிக் எடுக்கணும் போல இருக்குது. ஓகே ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணுவோம். இந்த சாங் வச்சு ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கார்ட்ஸ் எழுதுங்க, டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் எழுதி வாசிக்கிறப்ப தான் தெரியும் இந்த கார்டு ஓகேவா ஓகே இல்லையான்றது. ஸோ மியூசிக் வந்து ஆல் அபவுட் என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஃபீல், அந்த சாங்கோட மூடு, ஸோ அது எல்லாமே இருக்கணும். ஸோ வாசிங்க, வேறு எதாவது சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக இந்த நேரத்தில் கூட நாங்கள் கூடி ஒரு சில காலை கற்றுக்கொள்ள கிருபை செய்தீங்க தகப்பனே. இந்த மியூசிக்கில் அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் ஒரு சில காலை கற்றிருக்கிறோம், இன்னும் கற்றுக்கொள்ளாத காரியங்கள் அநேகம் உண்டு. எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் இதை கற்றுக்கொண்டு நாங்கள் அப்பா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடி மகிழ்ந்திருக்க, சபையிலும் பாடும் பொழுது தகப்பனை நேர்த்தியாக நாங்கள் வாசிக்க ஆண்டவர்களை கிருபை செய்யுங்க. இதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானம், அறிவு, கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.